கர்நாடக முதலமைச்சர் சொல்றாப்ல ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சரா இல்ல, அதனால நாங்க மேகதாது அணை கட்டுறதுல எதா இருந்தாலும் செஞ்சு விடுவோம் அப்படின்னு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. மிஸ்டர் சிஎம் சார், மிஸ்டர் சிஎம் சார், தம்பி ஒரு கணம் நாங்கள் ஏமாந்து விட்டோம், ஒரு கணம் நாங்கள் ஏமாந்து விட்டோம். ஏமாந்து விட்டோம் என்று சொல்வதை விட தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தாய் குணம் அதற்கு ஒரு காரணமாக அமைந்து விட்டது. நண்பா ஓ நண்பா, காதுகள் பாவம் இல்லையா? நாற்பத்தி 41 பேர் கரூர்ல செத்திருக்கிறான். காவல்துறை எஃப்ஐஆர் போடணுமா இல்லையா? அத்தனை பேரும் எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று சொன்ன பொழுது கூட அவர் மீது எஃப்ஐஆர் போடாதே என்று சொன்ன தாய் உள்ளம் கொண்ட தலைவா. நீ இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். ஒரு கணம் அன்றைக்கு போட்டிருந்தால் இன்னைக்கு நிலைமையே வேறாக மாறி இருக்கு. வச்சுக்கோங்க, புடுங்கிருப்பாரு. அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. அவர்கள் கொள்கை விரோதி, இவர்கள் அரசியல் விரோதி. இந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும் நான் பல முறை ரூம்ல தனியா உட்காந்து சிந்தித்தே என் தலையில இருக்கிறது மேல இருக்கிறதெல்லாம் போயிடுச்சு. நானும் யோசித்து பார்த்தேன். காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படி இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுரம் வாங்க என்ன பண்றது? நமக்கெல்லாம் பின்னால் இருந்து உற்சாகமும் ஊக்கமும் அளித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், அவர் நட்டு வைத்தால் குறிஞ்சி செடியும் தினம் ஒரு பூ பூக்கும். அண்ணனை பற்றி ஒன்றே ஒன்று சொல்லுவேன். செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி, ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள் என்று போற்றப்படும் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள். அதன் பிறகு இப்ப கேடு கட்டவர் அவங்கள ஏத்துக்க முடியலங்க. அதான் சிஎம்லாம் இல்ல எவனையும் பார்க்க முடியல. நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். ஒரே நிமிஷம், எந்த அமைச்சரை ஏத்துக்க முடியலங்க? யாருமே அமைச்சர் இல்லைங்க. பின்னாடி வரவங்க மனுஷனாங்க. அவன் முகத்தை பார்த்தால ரவுடி மாதிரி இருக்காங்கல்ல. கண்ணாடி சார் அது தௌலத்தா நான் சொல்லுவேன். உதயநிதி தம்பிடா நானு அப்படிங்கறத பல மேடைகள்ல ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. ஜென்சி மீட்டிங் எல்லாத்துக்கும் மேல சொல்றேன். நோ, இது எல்லாத்துக்கும் மேல சொல்றேன். திமுரா தௌலத்தா சொல்றேன். நோ, உதயனா தம்பினா. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு பதிலடி கொடுக்கும். எங்க தலைவர் யார கை காமிக்கிறாரோ அவர்தான் முதலமைச்சர், அவர்தான் பிரதமர். எங்க தலைவர் தான் வருங்காலத்தின் எதிர்காலத்தின் இந்தியா. அது மாதிரி தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க? சரி பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. நீங்க வேணா இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கலாம். ஆனா வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் எங்க தலைவர் யாரை கை காண்பிக்கிறாரோ அவர் தான் முதலமைச்சர். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க ஜெயிக்கிறோம், உங்களை தூக்கி தூர போடுறோம், நாங்க முதலமைச்சரா உட்காடுறோம். இல்ல எனக்கு புரியல. நாடாளுமன்ற தேர்தலில் யாரை கை காண்பிக்கிறாங்களோ அவங்க எப்படி முதலமைச்சர் ஆக முடியும்? அட்டைப்படம் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் முதலமைச்சரே. எப்படி 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 ஜூனியர்களின் அட்டைப்படம், கடிவாளம் இல்லாத அதிகாரிகள் சந்தி சிரிக்கும் சட்ட ஒழுங்கு. இது ஜூனியர்களுடைய அட்டைப்படம். முதலமைச்சர் பார்த்தாரா? ஓத்தா எனக்கு ஏதாவது வச்சு உங்களோட வாயில போய். ஐயா, இந்த அரசியலை கற்பிக்க வேண்டும், அரசியலுக்காக ஜென்னிசெட்டை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுல ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு. கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. இந்த குளறுபடிகள், இந்த உளறல்கள் மீண்டும் திமுகவை ரொம்ப பெரிய அளவில் பின்தங்க வைக்கும். என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் தலைவர் கை காட்டுபவர் தான் முதலமைச்சர். ப்ரௌடு கொத்தூஸ், பெருமிதம். அடுத்த வர உள்ளாட்சி தேர்தலில் அவங்க தலைவரை நிற்க வைத்து பிரதமராகவும் திட்டம் வைத்திருப்பதாகவும் கூடுதல் தகவல். போட்டாங்க, போட்டாங்கலாம் சொல்ல முடியாது, பொழந்துட்டாங்க தாவைக்காரங்க. நக்கல்யா அவனுக்கு. பெரியார் உங்களுடைய கொள்கை தவிர வச்சுக்கின்னு நெத்தியில ஒரு பொட்டு, கையில ஒரு கயிறு, கூடவே ஐயரு வாயில் நல்லா வருது, வேற பாக்குறேன்.
மத அடையாளமே இல்லாமல் இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் என்ன, நெத்தியில் ஒரு பொட்டு, கையில் ஒரு கயிறு, என்னடா அப்படின்னு சொல்லி முதலமைச்சரை கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. என்னங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஐயா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்? சின்னதாவே செய்ய மாட்டேங்களாடா. லைட்ல கை வச்சா பரவாயில்ல, சுவிட்ச்ல கை வச்சா கூட பரவாயில்ல, ஸ்ட்ரைட்டா டிரான்ஸ்ஃபார்மர் மேலே கை வைக்கிறது. இந்த தலைமுறை பசங்களோட சேர்ந்து என் தலைமுடி கொட்டினதே மிச்சம். அடுத்த ஒருத்தர், இது ஜென்சி டிஎம்கே மீட்டிங் இல்லை, ஒப்பாரி மீட்டிங்கடா. 2 வாரமா வாரீங்க, திமுக தான் கெத்து, கலைஞர் தான் சொத்துன்னு ஒரே அழுக. இப்போ அப்யூஸ் பண்ணிட்டு திமுக காரண்டா ஃபயர் விடுங்கடா அப்படின்னு சொல்லி புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். வயசுல வாக்கப்பட வந்த அன்னையிலேருந்து நடந்த தேர்தலெல்லாம் உதயசூரியன் போட்ட இந்த கை தான் என் குழந்தைக்காக இந்த ஒரே ஒரு முறை விசிலில் தான் போட்டேன். நான் விசில் ஓட்டு போட்டால் திமுக வராத போடும், இருந்தாலும் அவர் நல்ல மனுஷன் வந்துடுவார்னு நம்பிதான் அங்கே போட்டேன் என்று இது நேரடியாக சொல்லுகிறேன். என் தாய் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன். நல்லா வாயில வந்துடும். நல்லா எனக்கு வந்து பிறந்திருக்கவாரு. உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளிப்பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. நல்லா மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. நான் ஓட்டு போட்டா முக ஸ்டாலின் ஜெயிக்காத போறார். அவர் கட்டாயம் ஜெயிப்பார். நாட்டு மக்களுக்கு நல்லதை செய்திருக்கிறார், ஜெயிப்பார். அவரை போல தமிழ்நாட்டுடைய மக்களுடைய நாடியை பிடித்து திட்டங்கள் தீட்டுகிற முதலமைச்சர் எனக்கு தெரிந்து சுதந்திர காலத்தில் இருந்து இது வரைக்கும் இல்ல. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே பத்திரிகையாளர் கேட்கிற பொழுது சொன்னார், கேசரி வெஸ்ட் ஆகியோருடைய சந்திப்புகள்லாம் இருந்துச்சு. அதே போலதான் இங்க கேட்கிற அடுத்த கேள்வி பதில் என்னன்னா இந்த வாட்டி தெளிவா என்னென்ன பிட்டு எங்கெங்க வச்சிருக்கேன்னு அதுக்கு ஒரு தனி பிட்டு போட்டிருக்கேன். எப்படி பிராக்டிஸ் மேக் ஏ மேன் பெர்ஃபெக்ட் சொன்னதோடு மட்டும் இல்ல, கடைசி வரைக்கும் நடந்தார். எனக்கு ஓட்டு போட்டவர்களுக்கு நான் தான் முதலமைச்சர், எனக்கு ஓட்டு போடாதவர்கள் கூட ஏன் ஓட்டு போடவில்லை என்று எண்ணுகிற அளவுக்கு நான் ஆட்சியை நடத்துவேன் சொன்னார். ஆட்சியை பற்றி யாராவது ஒரு குறை சொல்ல முடியுமா? ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. 24 மணி நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு அவர் அநேகமா தூங்கிய நேரம் 2 மணி நேரம் தான் இருக்கும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டார் என்று நினைக்கிற போது எங்கள் கண்கள் எல்லாம் கலங்குகிறது. ஆனால் ஒரு விதத்தில் நாங்கள் யோசிக்கிறோம், இந்த சட்டமன்றத்தில் உங்க வாயால மாண்பு முதலமைச்சர் நீங்க சொல்லணுமா? ஒரு பக்கம் எங்களுக்கு வருத்தம், ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த சம்பவம் நடைபெறாது இருந்ததுக்கு அது ஒரு விதத்தில் எங்களுக்கு ஏதோ ஒரு மகிழ்ச்சி தருகிறது. என்னென்ன சொல்றான் பாருங்க.